கடந்த 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வணிகவியல் பாடத்தில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற 100க்கு 100 பெற்ற மாணவி டி ஆயிசிபா அவர்களுக்கு டாக்டர் ரத்தன் டாடா விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக 10,000 ரூபாய் ரொக்கப்பணமும் வழங்கப்படுகிறது. Give them a big round of applause. கடந்த 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பொருளாதார பாடத்தில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற கீர்த்திகாவுக்கு டாக்டர் ரத்தன் டாடா விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை சார்பாக ரூபாய் 10,000 ரொக்கப்பணமும் திரு ஜெகன் சார் அவர்கள் கையால் வழங்கப்படுகிறது. Audience, please clap for the winners. Audience, it is not an easy task. She has got a state first in economics. So please put your hands together and encourage them. கடந்த 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வணிகவியல் பாடத்தில் மாநிலேயே முதல் மதிப்பெண் பெற்ற நிஷா 100க்கு 100 மதிப்பெண் பெற்றவருக்கு டாக்டர் ரத்தன் டாடா விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியால் 10,000 ரூபாய் ரொக்கப்பணமும் திரு ஜெகன் சார் அவர்கள் கையால் வழங்கப்படுகிறது. தோற்றாலும் வென்றாலும் நின்றாலே போதும், நம்பிக்கை இருந்தாலே கைகூடும் யாவோ. இன்றைய மாணவன் நாளைய மன்னவன், நேற்றினை மாற்றிட நீ வா வா. தோற்றாலும் வென்றாலும் நின்றாலே போதும், நம்பிக்கை இருந்தாலே கைகூடும். கடந்த 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வணிகவியல் பாடத்தில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற வைசாலி அவர்களுக்கு டாக்டர் ரத்தன் டாடா விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியால் வழங்கப்படும் 10,000 ரூபாய் ரொக்கப்பணமும் திரு ஜெகநாதன் சார் அவர்கள் கைகளால் வழங்கப்படுகிறது. கடந்த 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வணிகவியல் பாடத்தில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற எஸ்.ஆர். மேகநாதன் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற அவர்களுக்கு டாக்டர் ரத்தன் டாடா விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியால் 10,000 ரூபாய் ரொக்கப்பணமும் ஜெகன் சார் அவர்கள் கையால் வழங்கப்படுகிறது. கடந்த 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வணிகவியல் பாடத்தில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற பி பூர்ணிமாவுக்கு டாக்டர் ரத்தன் டாடா விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியால் 10,000 ரூபாய் ரொக்கப்பணமும் திரு ஜெகன் சார் அவர்கள் கைகளால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.
கடந்த 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணினி பிரத்யேக பாடத்தில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற ஸ்ரீ பூரணிற்கு ஆலன் யூரின் விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியார் சார்பாக 10,000 ரூபாய் ரொக்க பணமும் திரு ஜெகன் சார் அவர் கையால் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. கடந்த 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வணிகவியல் பாடத்தில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற ஆங்கிலினுக்கு டாக்டர் ரத்தன் டாடா விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 10,000 ரூபாய் ரொக்க பணமும் வழங்கி திரு ஜெகன் சார் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வணிகவியல் பாடத்தில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற சாகித் குமாருக்கு டாக்டர் ரத்தன் டாடா விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியால் 10,000 ரூபாய் ரொக்க பணமும் வழங்கி திரு ஜெகன் சார் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வணிகவியல் பாடத்தில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற விஸ்வாவிற்கு டாக்டர் ரத்தன் டாடா விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியால் 10,000 ரூபாய் ரொக்க பணமும் திரு ஜெகன் சார் அவர்கள் கையால் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. கடந்த 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணக்கியல் பாட மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற ஆசிபாவுக்கு கௌதல்யா விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை சார்பாக ரூபாய் 10,000 ரொக்க பணமும் திரு ஜெகன் சார் அவர்களால் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணினி அறிவியல் பாடத்தில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற டி பிரபாகரனுக்கு ஆலன் யூரின் விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளி சார்பாக 10,000 ரூபாய் ரொக்க பணமும் திரு ஜெகன் சார் அவர்களால் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணினி அறிவியல் பாடத்தில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற சி ஜெய்க்கு ஆலன் யூரின் விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளி சார்பாக 10,000 ரொக்க பணமும் திரு ஜெகநாதன் சார் அவர் கையால் வழங்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணினி அறிவியல் பாடத்தில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற பி கீர்த்தனாவிற்கு ஆலன் யூரின் விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பாக 10,000 ரூபாய் ரொக்க பணமும் கொடுத்து ரமணியம் ஜெகன் சார் அவர்களால் கொடுக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணினி அறிவியல் பாடத்தில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண்
பெற்ற ஆல்பர்ட் ராஜாவுக்கு ஆலன் கியூரின் விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக ரூபாய் 10,000 பரிசும் திரு ஜெகன் சார் அவர்களால் வழங்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பொருளாதார பாடத்தில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற ஆசிபா அவர்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக 10,000 ரொக்கப்பணமும் திரு ஜெகன் சார் அவர்கள் கையால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கடந்த 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் பொருளாதார பாடத்தில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற SR மேகநாத் அவர்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலையின் சார்பாக ரூபாய் 10,000 ரொக்கப்பணமும் திரு ஜெகன் சார் அவர்கள் கையால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பொருளாதார பாடத்தில் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற சி வைசாலிக்கு டாக்டர் அம்பேத்கர் விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை சார்பாக ரூபாய் 10,000 ரொக்கப்பணமும் திரு ஜெகன் சார் அவர்கள் கையால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பொருளாதாரம் பாடத்தில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற எஸ் கீர்த்திகாவுக்கு டாக்டர் அம்பேத்கர் விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளி சார்பாக 10,000 ரொக்கப்பணமும் திரு ஜெகன் சார் அவர்களால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பொருளாதார பாடத்தில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற பி நிஷாவுக்கு டாக்டர் அம்பேத்கர் விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக 10,000 ரொக்கப்பணமும் திரு ஜெகன் சார் அவர்கள் கையால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கடந்த 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பொருளாதார பாடத்தில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற பிரசன்னா தேவிக்கு டாக்டர் அம்பேத்கர் விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக ரூபாய் 10,000 ரொக்கப்பணமும் திரு ஜெகன் சார் அவர்கள் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணனி பாடப்பிரிவில் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற சி வைசாலிக்கு ஆலன் கியூரி விருது வழங்கி ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பாக 10,000 ரொக்கப்பணமும் திரு ஜெகன் சார் அவர்களால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வணிகவியல் பாடத்தில்
மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற ஸ்ரீபூரணிக்கு டாக்டர் ரத்தன் டாடா விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை சார்பாக ரூபாய் 10,000 ரொக்க பணமும் கொடுத்து திரு ஜெகன் சார் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணினி அறிவியல் பாடத்தில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற ஆர் அனன்யாவிற்கு ஆலன் கியூரி விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் சார்பாக ரூபாய் 10,000 ரொக்க பணமும் ஜெகன் சார் கையால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணினி பிரத்யேக பாடப்பிரிவில் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற பி பூர்ணிமாவுக்கு ஆலன் டியூரிங் விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் சார்பாக 10,000 ரொக்க பணமும் திரு ஜெகன் சார் அவர்கள் கையால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வணிகவியல் பாடத்தில் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற எம் பிரவீன் அவர்களுக்கு டாக்டர் ரத்தன் டாடா விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் சார்பாக ரூபாய் 10,000 ரொக்க பணமும் திரு ஜெகன் சார் அவர்களால் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலேயே முதல் இடம் பிடித்த மாணவி டி ஆசிஃபாவுக்கு ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை சார்பாக மீண்டும் ஒரு முறை 10,000 ரொக்க பணமும். ஏன்னா இது பாருங்க, இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் 600க்கு 592 அவ மார்க் எடுத்தாங்க. நம்ம ஸ்கூல்லையும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் 3 சென்டம். ஸோ மொத்தம் இவங்க அப்பா கட்டின பீஸே 35,000 தான். ஆனால் ஸ்கூல் திருப்பி அவங்களுக்கு 40,000 ரூபாய் கொடுக்குது. கரெக்டா? ஏன்னா படிச்சா பணம் தேவையில்லை, படிக்கிற குழந்தைகளுக்கு பணம் தேவையில்லை. அது இறைவன் எங்க இருந்தாலும் வருவார். அவங்க கட்டின பணத்தை விட திருப்பியே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ரமணியம் சங்கரா கொடுக்குறோம். ஸோ அதனால எதுக்காக சொல்றேன்னா, இப்போ இந்த வருஷம் 12th 100 பேர் எழுதுறாங்க, 11th 100 பேர் எழுதுறாங்க, 10th 100 பேர் எழுதுறாங்க. இவங்க இதை விட அடுத்த வருஷம் இண்டிபெண்டன்ஸ்ல நான் ஒரு 100 பேருக்காவது இதே மாதிரி ரொக்க பரிசு 10,000 அப்படின்னு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ வாழ்த்துக்கள். கடந்த 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலேயே 2ஆம் இடம் பிடித்த மாணவி கீர்த்திகாவுக்கு ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலையின் சார்பாக ரூபாய் 5,000 ரொக்க பரிசும் ஜெகன் சார் அவர்களால் விருதும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலேயே 3ஆம் இடம் பிடித்த மாணவி பி நிஷாவிற்கு ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பாக 2,500 ரூபாய் காசோலையும் அது ஜெகன் சார் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணக்கியல் பாடத்தில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற ஜே சந்தியாவுக்கு கௌதமியா விருது ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் சார்பாக ரூபாய் 10,000 ரொக்க பணமும் திரு ஜெகன் சார் அவர்களால் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. சந்தியாவா 2023-24 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலேயே முதல் இடம் பிடித்த எம் ஃபாசிலாவிற்கு ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலையின் சார்பாக 10,000 ரொக்க பரிசும் ஜெகன் சார் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.
2023-24 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலேயே முதலிடம் பிடித்த மாணவி ஜே சந்தியாவுக்கு ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலையின் சார்பாக ரூபாய் 10,000 ரொக்க பரிசும் விருதும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கடந்த 2023 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலேயே 2ஆம் இடம் பிடித்த மாணவி ஜே மோனிஷாவிற்கு ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக ரூபாய் 5,000 காசோலையை விருது வழங்கி திரு ஜெகன் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது. கடந்த 2023-24 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலேயே 3ஆம் இடம் பிடித்த அஜித் குமாருக்கு ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலையின் சார்பாக ரூபாய் 2,500 காசோலை விருதும் வழங்கி ஜெகன் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது. கடந்த 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் அறிவியல் பாடத்தில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற பிரீத்திக்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பாக ரூபாய் 10,000 ரொக்க பணமும் கொடுத்து திரு ஜெகன் சார் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது. கடந்த 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறிவியல் பாடத்தில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற என் ரீமா கணித மேதை ஸ்ரீ ராமானுஜ விருதும் ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலையின் சார்பாக ரூபாய் 10,000 ரொக்க பணமும் ஜெகன் சார் அவர்களால் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. கடந்த 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலேயே முதலிடம் பிடித்த மாணவி கனிஷ்காவிற்கு ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக ரூபாய் 10,000 ரொக்க பணமும் விருதும் வழங்கி ஜெகன் சார் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது. கடந்த 2023 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலேயே முதலிடம் பிடித்த மாணவி எம் சாலிமாவுக்கு ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக 10th 2 பேர் 10th ஃபர்ஸ்ட் ஒரே மார்க், ஸோ அவங்களுக்கு 10,000 ரொக்க பணமும் திரு ஜெகன் சார் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலேயே 2ஆம் இடம் பிடித்த மாணவி கீர்த்திக்கு ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி சார்பாக ரூபாய் 5,000 ரொக்க பரிசும் விருதும் வழங்கி திரு ஜெகன் சார் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில 3ஆவது இடம் பிடித்த ரீமா சமனுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மாணவ செல்வங்களுக்கு பரிசு கொடுத்துட்டோம். நான் இந்த பரிசு கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15 இதே சுதந்திர தினத்தன்னைக்கு 100 பேருக்காவது நான் பரிசு கொடுக்கணும். நீங்க பார்த்துக்கணும் என்னுடைய மாணவ செல்வங்களே, உங்களால உங்க அப்பா அம்மா இங்க வந்து கௌரவம் அடைகிறாங்க, அவங்களுக்கு பொன்னாடை போற்றி சால்வை நிற்கிறாங்க. இந்த மகிழ்ச்சியான தருணத்தை, இந்த நல்ல தருணத்தை நீங்க ஒவ்வொருவரும் அடுத்த வருஷம் இப்ப படிக்கிற 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுப்பீங்க நான் முழுமையாக நம்புறேன். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டோம் இல்லையா, அடுத்தது இவங்களை உருவாக்கின ஆசிரியர்களுக்கு நாங்கள் எப்பயுமே பரிசு கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். 2023-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொருளாதார பாடப்பிரிவில் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியர்
அருமை செல்வம் டிடிஎட் எம்ஏ எம்எட் எம்ஏ அவர்களுக்கு ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதும் ரூபாய் 25,000 ரொக்க பணமும் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு கணக்கியல் பாடப்பிரிவில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியர் வேல்மயல் எம்காம் எம்ஃபில் எம்எட் அவர்களுக்கு ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை சார்பாக 25,000 ரொக்க பரிசும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கியும் கௌரவிக்கப்படுகிறது. கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு கணக்கியல் பாடத்தில் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற உறுதியாக இருந்த எங்கள் திருமதி சுகன்யா டிடிஎட் எம்எஸ்சி டிடி அவர்களுக்கு ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதும் 25,000 ரொக்கப்பணம் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. கல்வியாண்டில் சமூக அறிவியல் பாடத்தில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற உறுதியாக இருந்த எங்கள் அருமை 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 செல்வம் சார் அவர்களுக்கு ரமணியம் சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதும் 25,000 ரொக்கப்பணமும் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது.